இன்னைக்கு நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்க்க போறோம் அப்படின்னா தொகா நிலைத்தொடர். அதாவது இயல் 3ல தொகா நிலைத்தொடர். இயல் 3ல என்ன பார்க்க போறோம்? அப்ப நேத்து என்ன பார்த்தோம்? தொகை நிலைத்தொடர். நேத்து என்ன பார்த்தோம்? தொகை நிலைத்தொடர். அப்ப தொகைனா என்ன, தொகானா என்ன? தொகை என்றால் மறைந்து ஒரு பொருளை தரும். தொகா அப்படின்னா வெளிப்படையா அதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். தொகா நிலைத்தொடர் அப்படின்னா, தொகா நிலைத்தொடர் அப்படின்னா ஒரு தொடரில் இப்ப இங்க ஒரு காற்று வீசியது அப்படிங்கிற ஒரு தொடர் இருப்பாரு, புரியுதா இல்லையா? அப்ப ஒரு தொடரில் இந்த ரெண்டு, இது ஒரு சொற்கள், இது ஒரு சொற்கள், புரியுதா இல்லையா? அப்ப இரு சொற்களுக்கு இடையில், அப்ப ரெண்டு சொற்களுக்கு இடையில ஒரு சொல்லோ ஒரு உருவோ மறைந்து வராமல், அதாவது மறைந்து, இப்ப வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், மறைந்து அப்படின்னா கரும்பு தின்றான், கரும்பு தின்றான். இத எப்படி எழுதுவோம்? விரித்து எழுதும்போது இந்த சொல்ல கரும்பை தின்றான், கரும்பை தின்றான். அப்ப ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு என்ன ஆகுது அப்படின்னா மறைந்து வருது, புரியுதா? ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு என்னது? மறைந்து வருது. அதுபோல இந்த காற்று வீசியது அப்படிங்கிற அந்த சொல்ல ஒரு சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாய் ஒரு பொருளை உணர்த்துவது. உணர்த்துவதுன்னா என்னது? எடுத்து சொல்லுவது, வெளிப்படையாய், புரியுதா இல்லையா? அதாவது உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறது கிடையாது. வெளிப்படையா வந்தா சாப்பிட்டா போயிட்டான், அது வந்தது இது வந்தது அப்படின்லாம் சொல்லாம வெளிப்படையா சொல்றாங்க. அதாவது காற்று வீசியது, காற்று வீசியது, அதாவது ஒரு பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும்ன்றாங்க. அப்ப காற்று வீசியது, காற்று என்பது என்னது? எழுவாய், எழு வாய், எழு வாய், அப்ப எழுவாய். வீசியது என்பது என்னது? ஒரு பயனிலை அல்லது வினைமுற்று, புரியுதா இல்லையா? அப்ப இந்த எழுவாயோடு பயனிலை சேர்ந்து வரும்பொழுது எவ்வித மாற்றமும் இல்லாமல், வேறொரு பொருளையும் தராமல், எந்த ஒரு சொல்லையும் உருவையும் மறைத்து அங்க வைக்காமல் வெளிப்படையாக வருவதுதான் தொகா நிலைத்தொடர் அப்படின்னு நாம சொல்றோம். அடுத்தது இரண்டாவது சொல் குயில் கூவியது. குயில் கூவியது. குயில் என்ன பண்ணும்? கூவும். அந்த குயில் கூவியது, குயில் என்பது என்னது? எழுவாய். கூவியது என்பது என்னது? பயனிலை. அப்ப எழுவாயோடு பயனிலை சேர்ந்து வரும் பொழுது அந்த சொல் எவ்வித மாற்றமும் இல்லாமல் வெளிப்படையாய் வருவதா இது தொகா நிலைத்தொடர். அப்ப தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். ஒண்ணு வந்து என்னது? எழுவாய் தொடர். ஒண்ணு வந்து என்னது? எழுவாய் தொடர். 2 விழித்தொடர், 3 வினைமுற்று தொடர், 4 பெயரெச்ச தொடர், 5 வினையெச்ச தொடர், 6 வேற்றுமை தொடர், 7 உரிச்சொல் தொடர், 8 அடுக்கு தொடர், 9 இடைச்சொல் தொடர். 9 என்னது? இடைச்சொல் தொடர். இப்ப நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எழுவாய் தொடர். நாம என்ன பார்க்க போறோம்? எழுவாய் தொடர். அப்ப ஒரு எழுவாயுடன் பெயர், வினை, வினா மற்றும் பயனிலையோடு தொடர்ந்து வருவதா இது எழுவாய் தொடர். அதுக்கான எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இனியன் கவிஞர். இனியன் கவிஞர். இனியன் என்பது என்னது? ஒரு பெயர். கவிஞர் என்பது என்னது? ஒரு பெயர், புரியுதா இல்லையா? அதனால இத நாம என்ன சொல்றோம்? பெயர் பயனிலை அப்படின்னு நாம சொல்றோம். காவிரி பாய்ந்தது. காவிரி என்பது என்னது? ஒரு பெயர். பாய்ந்தது என்பது என்னது? ஒரு வினை, புரியுதா இல்லையா? அப்ப அதை நம்ம என்ன சொல்றோம்? வினை பயனிலை. அடுத்தது பேருந்து வருமா? பேருந்து வருமா? இந்த இடத்துல கேள்விக்குறி போட்டுருந்தாங்கன்னா அது என்ன பயனிலை? வினா பயனிலை. வினா பயனிலை.